ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பரோட்டாவுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனான சால்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அண்ட் அதனோட அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா, அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சேனலில் இருக்குது. இது இல்லை அப்படின்னா சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் தாளிப்பு பொருள் எதுவும் சேர்த்தலை. வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து எண்ணெயில் லேசாக ஒரு வாட்டி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது காரம் குறைவாக இருக்கும், கலர் மட்டும் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் உங்களுக்கு எந்த மசாலா பொடியினுடைய ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு தக்காளி பழம், அது மாதிரி பாதி உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திக்னஸ் கொடுக்கும் உருளைக்கிழங்கு இருந்தது அப்படின்னா. இதில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் போட்டு விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த சால்னா கொத்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த திக்னஸ் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு திக்னஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பரோட்டாவுக்கு சப்பாத்திக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொத்து பரோட்டாவுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைப் சால்னா ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் குக்கரில். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.